வணக்கம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டது. இதை எப்படி சரி செய்வது, ஆட்சியை எப்படி கட்டுக்கோப்பாக கொண்டு செல்வது என்று கட்சியினுடைய தலைமை கழக நிர்வாகிகளும் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகள் பல்வேறு அமைப்புகள் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலரும் சேர்ந்து கடந்த 32 ஆண்டுகளாக மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவோடு அரசியல் பயணம் மேற்கொண்ட அவரோடு இருந்த செல்வி சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தால்தான் கட்சி கட்டுக்கோப்பாக இருக்கும் என்கிற முடிவெடுத்து அந்த முடிவை அமல்படுத்தினார்கள். ஒரு அவசர பொதுக்குழுவை கூட்டி கூட அந்த நியமனத்தை செய்தார்கள். கடந்த 28 ஆண்டுகளாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் பொறுப்பேற்று செயல்படுத்தி வந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தான் 6 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர்தான் ஆட்சியை செம்மையாக நடத்தி வந்தார். அந்த வகையிலே ஆட்சியும் கட்சியும் ஒருவரிடத்திலேயே இருக்க வேண்டும் என்கிற உணர்வு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மட்டத்தில் ஏற்பட்டது. அதை வலியுறுத்தி தான் கடந்த பல நாட்களாக முதலமைச்சர் பொறுப்பையும் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஏற்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்தார்கள். அதை அமல்படுத்துகின்ற வகையிலே இன்று அதிமுக தலைமை கழகத்தில் நடைபெற்ற அந்த அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக அவர் முதல்வர் பொறுப்பிலிருந்து விலக வேண்டிய சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதெல்லாம் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் 2 முறை பொறுப்பு முதல்வராக இருந்தார். 3வது முறையாகவும் அவர் மரணமடைந்த நேரத்தில் இவரை முதல்வராக தேர்ந்தெடுத்தார்கள். நான் ஏற்கனவே தெரிவித்தபடி கட்சியும் ஆட்சியும் ஒருவருடைய மேற்பார்வையில் இருப்பதுதான் சரி என்ற முடிவை அதிமுக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர் எடுத்து இன்றைய தினம் சட்டமன்ற கட்சி தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இன்றோ அல்லது நாளை மறுதினமோ ஆளுநரை சந்தித்து இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட தகவலை புதிய சட்டமன்ற கட்சி தலைவராக திருமதி வி.கே. சசிகலா தேர்வு செய்யப்பட்டதையும் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அமைச்சரவை தங்களுடைய அமைச்சரவையில் இருந்து தாங்கள் ராஜினாமா செய்கிற இந்த கடிதத்தை கொடுத்து ஆளுநர் முன்னிலையில் அவர் முதலமைச்சராக 1 நாட்கள் பொறுப்பேற்பார் என்று தெரிகிறது. அரசு ஒரு புதிய சூழ்நிலையாகத்தான் நாம் எதிர்பார்க்கலாம். திரு துரைக்கருணா, நீங்க குறிப்பிட்டது போல இது எதிர்பார்த்த ஒன்றுதான் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஒரு சூழ்நிலையில ஆட்சியும் கட்சியும் ஓரிடத்தில் இருக்க வேண்டும் என்பது ஒட்டுமொத்தமாக எல்லோருடைய ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனாலும் கூட இந்த ஒரு நிலைப்பாடு தமிழக முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தான் முன்மொழிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்த சூழ்நிலையில ஒருமனதாக அதிமுகவிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட ஒரு முடிவாக இந்த முடிவு இருக்குமா? இதில் எதிர்காலத்தில் பிளவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது பற்றிய கருத்துக்களை பத்திரிகையாளராக நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பற்றிய விவரங்களை சொல்லுங்க. இல்ல நான் ஏற்கனவே தெரிஞ்சது மாதிரி கட்சியும் ஆட்சியும் ஒருவருடன் இருக்க வேண்டிய என்ற உணர்வு கட்சியினுடைய நிர்வாகிகள் மட்டத்தில் இது ஆட்சி கட்சியாக இருக்கிறது. மீதமுள்ள அந்த 4.5 ஆண்டுகள் ஆட்சியும் கட்சியும் ஒரு கட்டுக்கோப்போடு செல்ல வேண்டும் என்கிற உணர்வு தான் கட்சியினுடைய எல்லா மட்ட நிர்வாகிகளிடமும் இருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் முதலில் பொதுச் செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது சட்டமன்ற கட்சியினுடைய அனைத்து சட்டமன்ற கட்சி உறுப்பினர்கள் அனைத்து எம்எல்ஏக்களும் இருக்கிற அமைச்சர்கள் முதலமைச்சர் உட்பட முதலமைச்சரே அவர் கட்சியினுடைய பொருளாளராகவும் இருக்கிறார் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். எனவே அவரே இது முன்மொழிந்திருக்கிறதுனால இது ஒருமனதாக என்பது நிச்சயம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான். ஒருமனதான தேர்வாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும்.